அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 22 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைமை அலுவலகமான சென்னையில் பிஜேபி ஐடி செல் என்ற கூட்டம் நடைபெற்றதாகவும், இந்த கூட்டத்தில் இணையதளம் மூலமும் மொபைல் செல்லில் உள்ள SMS மூலமும் வாக்காளர்களை எப்படி அணுகுவது என்றும், பிஜேபியில் புதிய உறுப்பினர்களுக்கான சேர்ப்பது எப்படி என்று பல முடிவுகள் எடுக்கப்பட்டதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருவதாகவும், அப்பகுதியில் சண்டையின் போது இந்தியாவை சேர்ந்த 4 வீரர்கள் பலியாகி உள்ளதாகவும், தீவிரவாதிகள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவாவில் தற்போது நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் 10வது கூட்டத்தொடரில் இலங்கை அரசை கண்டித்து பல நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளதாகவும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையரும் இந்த இலங்கை மீது கண்டனத்தை தெரிவித்து உள்ளதாக ஜெனீவாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தையும் தமிழ் ஈழ விடுதலை அமைப்பின் அனைத்துலக அங்கீகாரத்தை அங்கீகரிக்க வேண்டும் என பல கோரிக்கைகளை வைத்து நியூசிலாந்து நாட்டில் உள்ள தமிழர்கள் உரிமை போர் நடத்தப்பட்டதாக நியூசிலாந்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் முறைப்படி தேர்தலுக்கான நடைமுறைகளை நாளை திங்கட்கிழமையிலிருந்து அமல்படுத்தப்படும் என்று உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி தேதிக்கு 10 நாள் முன் வரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு விண்ணப்ப மனு கொடுக்கலாம் என்று டெல்லியில் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சபாஷ், சரியான போட்டி என்பதை போல மற்ற கட்சிகளுடன் பண பேரம், தொகுதி பேரம் சரியாக அமையாததால் காஞ்சிபுரத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் மக்களுடன் மட்டுமே கூட்டணி அமைப்போம் என்றும், நான் அடையாளம் காட்டுபவர்களுக்கு தேமுகவினர் வாக்கு அளிக்க வேண்டும் என்று பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்த் கூறியதாக செய்திகள் பரபரப்பாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவினுடைய கச்சத்தீவை புனித பகுதியாக அறிவிக்கப் போவதாக இலங்கை அரசு கூறியுள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதாக இன்று செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் மும்பை எப்படி தாக்கப்பட்டதோ 26/11 மாதம் நடந்த தாக்குதலைப் போலவே யுனைடெட் கிங்டம் லண்டனில் உள்ள 5 நட்சத்திர ஓட்டல்களை அல் கொய்தா தீவிரவாதிகள் தாக்க இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சீனாவில் உள்ள போலீஸ் காவலில் இருந்து திபெத்திய பிரிவினை ஆதரவாளர் என்று சந்தேகப்படும் ஒருவர் தப்பித்ததை அடுத்து சனிக்கிழமை அன்று குறைந்தது 100 பேர் போலீஸ் நிலையம் ஒன்றை தாக்கியதாக சீனா சியன்குவான் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் நாட்டின் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக இப்தர் கார் சௌத்ரி 16 மாதங்களுக்கு பிறகு பதவி ஏற்றுக்கொண்டதாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரிட்டிஷ் தொலைக்காட்சியின் ரியாலிட்டி ஷோ நட்சத்திரமான ஜெட் கூடி 27 வயது புற்று நோயால் உயிர் இழந்ததாக லண்டனில் இருந்து செய்திகள் வருகின்றன. இவர் இந்தி நடிகை ஷில்பா ஷெட்டி மீது இனத்து வேஷம் பாராட்டும் வகையில் நடந்து கொண்டார் என்றும் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசுக்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறது IPL போட்டியின் அதிகாரிகள். பல கோடிகள் பொருளும் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டிகள் பாதுகாப்பு காரணங்களை இட்டு இந்தியாவுக்கு வெளியே வேறு நாடுகளில் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக
இந்திய கிரிக்கெட் அதிகாரிகள் மும்பையில் தெரிவித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 22 மார்ச் 2009 பிற்பகல் 5 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.